இயேசு கிறிஸ்துவோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோட தான் நான் வந்திருக்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. என்னன்னாக்கா, யெகோவா விட்னஸ்காரங்களோ முஸ்லிம்காரங்களோ இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை எடுத்து வச்சு பாரு, இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லி இருக்கிறாரு, அதனால அவர் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு கேள்விதான். ஸோ இந்த கேள்விக்குண்டான பதிலை நம்ம பார்க்க போறோம். ஸோ ப்ளீஸ் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. நீங்க அவங்களுக்கு பதில் கொடுக்கத்தக்க ஒரு சந்தர்ப்பம் வந்தால் இந்த செய்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ இயேசு கிறிஸ்து யார் அப்படின்ற ஒரு காரியமும் இதுல தெரிய வரும். என்னுடைய சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ நான் இயேசுக்காக வரப்போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். 8 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கேள்விக்குண்டான பதில், இயேசு கிறிஸ்து யார் அப்படின்ற கேள்விக்குண்டான பதில் 8 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நான் இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி கொடுக்க வந்திருக்கிறேன். ஓகேவா, வீடியோல. ஓகேவா, சோ இப்போ வாங்க அது என்ன பதில்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேள்வினாக்கா, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதுல இவங்க எடுத்து வைக்கிற பாயிண்ட் என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகும் பிதாவை நோக்கி என் கடவுளே அப்படின்னு சொல்றாரு, என் தேவனே அப்படின்னு சொல்றாரு. தட் மீன்ஸ் மை காட்னு கூப்பிடுறாரு. அப்ப எப்படி இயேசு கிறிஸ்து கடவுளா இருக்க முடியும் அப்படின்றதா கொஸ்டின். ஓகே, அந்த வசனத்தை நான் இப்போ வாசிக்கிறேன். 1-4 தடவை என் தேவனேன்னு அந்த ஒரு வசனத்துல நம்ம பார்க்கலாம். சோ வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய, ஒரு தடவை, என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். 4 தடவை இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி என் தேவனே, மை காட், மை காட், மை காட், மை காட்னு கூப்பிடுறாரு. சோ ஜீசஸ் காட் இல்ல, பிதா தான் காட். முஸ்லிம்கள் எப்படி சொல்றாங்கன்னா அல்லாஹ் தான் காட், இயேசு இல்ல அப்படின்னு சொல்லி. ஓகே, சோ இதுல என்ன காரியம்ன்றத பதிலா இன்னைக்கு நீங்க இத பார்க்க போறீங்க. பதில பார்க்கலாமா? ஓகே, இப்போ எரேமியா 32ஆம் அதிகாரம் 26-27வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஓகேவா, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. பழைய ஏற்பாட்டுல இங்க நம் தேவன் என்ன சொல்லின்னு இருக்கிறாரு? அவர் என்னத்துக்கு தேவனா? அதாவது மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். அப்போ மாம்சமா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் ஒரே ஒரு கடவுள் தான். ஓகேவா, அவரே சொல்றார் நான் மாம்சமான யாவருக்கும் கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, புரியுதா? இப்போ இயேசு கிறிஸ்து பரலோகத்துல எப்படி இருக்கிறார், இது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப பரலோகத்துல இயேசு ஒரு ரூலரா இருக்கிறாரு. ஆனா அவர் சரீரத்தோட தான் இருக்கிறாரா இல்லையா என்பதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. சோ முதலாவது யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது? ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது.
14வது வசனத்துல என்ன பார்க்கிறோம்? அந்த வார்த்தை மாம்சமாகி. சோ அந்த வார்த்தை வேர்ட் பிகேம் ஃபிளஷ். ஓகேவா? இப்போ தேவகுமாரன் மாம்சமாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? காட் இன் ஃபிளஷ். ஓகே. சோ இப்ப ஃபிளஷா பூமியில இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா யாரு? கடவுள். அப்கோர்ஸ். ஏன்னா அவர் மாம்சத்துல இருக்கிறாரு. ஏன்னா பிதா யாரு? எல்லா மாம்சத்துக்கும் அவர் தேவன். அப்போ இயேசு கிறிஸ்து பூமியில மாம்சமாய் வந்துட்ட பிறகு இப்ப இயேசு கிறிஸ்துக்கு பிதா யாரு? கடவுள் தான். ஓகே. இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமும் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து சாட்சி கொடுத்துன்னு இருக்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் முடிக்கும் போது யோவான் கிட்ட என்ன சொல்லுங்கிறாரு? நான் தாவீதின் வேரும் சந்ததியும். பரலோகத்துல இருந்து அவர் சொல்றாரு, நான் தாவீதின் சந்ததியுமா இருக்கிறேன். தட் மீன்ஸ் என்ன? ஐ ஆம் தி சன் ஆஃப் டேவிட். இப்ப சன் ஆஃப் டேவிட் போது அவர் எப்படி இருக்கிறாரு? மாம்சத்தோட தான் இருக்கிறாரு. பிதா தன்னை சன் ஆஃப் டேவிட் சொல்ல முடியுமா? முடியாது. பிதா ஒரு காலம் தாவீது குமாரனா ஆக முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து ஆயிருக்கிறாரு. அப்போ he is in flesh. ஆமா, பைபிள் தெளிவா சொல்லுது. பைபிள்ல தெளிவா சொல்லுது இயேசு கிறிஸ்து இப்போ ஃபிளஷா தான் இருக்கிறாரு. he is in a immortal body. ஓகே. இப்போ ஆஃப்டர் ரெசரக்ஷன், உயிர் தெழுந்த பிறகு அவர் எப்படியாய் வந்தாருன்றத நம்ம பார்க்கலாம். இப்போ லூக்கா 24ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். ஓகேவா? இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தாங்க. ஒரு ஸ்பிரிட்ட பாக்குறோம் அப்படின்னு நினைச்சாங்க. ஒரு ஆவியை பாக்குறோம் நினைச்சாங்க. ஓகேவா? அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறதென்ன? ஓகே. ஒரு சந்தேகம். இப்போ 39வது வசனத்தை கவனித்து பாருங்க. நான் தான் என்று அறியும்படி, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு சொல்றாரு, நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி, இதே சரீரத்தோட தானே பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். மறுபடியும் ஆவியா அவர் மாறலையே. உயிர் தெழுந்த பிறகு இதே சரீரத்தோட தான் பரலோகத்துக்கு போனார். இதே எலும்பு இதே மாம்சத்தோட தான் அவர் போனார். மறுபடியும் ஒரு மறுரூபமாகி ஸ்பிரிட் பீயிங்கா பரலோகத்துக்கு போனாருன்னு வேதத்துல இல்ல. சோ ஸ்டில் he is in flesh. ஆனா in a resurrection body. ஓகே. இப்ப யோவான் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதேமு எண்ணப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். கர்த்தரை நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தோமா என்ன சொல்றாரு? அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினாலோ உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவில் போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி
என் கைகளை பார். இயேசு என்ன சொல்றாரு? என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு. அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். என் சரீரத்தை தொட்டுப்பாரு அப்படின்றாரு. தொட்டு பார்த்து நீ நம்பு அப்படின்றாரு. மீன்ஸ் he is in flesh. தோமா அவரை டச் பண்ண முடியும். அவர் ஃபிளஷ்ல இருக்கிறாரு. லூக்காவுல நம்ம பாக்குறோம், ஃபிளஷ்ஷா இருக்கிற பாடி தானே சாப்பிட முடியும். இயேசு கிறிஸ்து லூக்கால நம்ம பாக்குறோம். அதே 24ஆம் அதிகாரத்துல கீழே இருக்கிற அந்த வசனங்களை வாசிக்கலாம். 40வது வசனம், தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். மாம்சத்தை காமிக்கிறாரு. ஓகேவா? ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், பிளஷ்ல வந்த இயேசுவை இவங்க நம்பல, இன்னும் ஒரு சந்தேகத்தோட பாக்குறாங்க. அப்போ இயேசு ஒரு காரியத்தை செஞ்சு நிரூபிக்கிறாரு. என்ன தெரியுமா? ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டதையும் தேன் கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து. ஸ்பிரிட் எங்க சாப்பிடும்? மாம்சத்தா சாப்பிடும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதே மாம்சத்தோட தான் பரலோகத்துக்கு போனார். இப்போ பரலோகத்துக்கு போயிருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பிளஷ்ல இருக்கும்போது ரெவலேஷனை யோவானுக்கு கொடுக்கிறார். இப்ப ரெவலேஷன் யோவானுக்கு கொடுக்கும்போது இதே பிளஷோட பிதாவை அவர் என்னன்னு கூப்பிடணும்? பிகாஸ் பிதா யாரு? மாம்சமான யாவருக்கும் தேவன், கடவுள். அப்ப இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு வலது பரிசத்தில் ஸ்பிரிட் பீயிங்கா இல்ல, ரெசரக்டட் பாடியில அவர் இருக்கும்போது பிதாவை நோக்கி என்னதான் கூப்பிட முடியும்? என் கடவுள் தான் கூப்பிட முடியும், என் தேவன் தான் கூப்பிட முடியும். அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அதே பாடியோட. அப்போ இங்க அங்க போய் பிதாவை என் தேவனேன்னு கூப்பிடுறதுல என்ன காரியம் வந்தது? இதுல எப்படி இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியும்? He is still God. He is always God. ரோமருக்கு எழுதின நிருபத்துல 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிற 10வது வசனம் வரைக்கும் பாருங்க. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். 9வது வசனத்தை கவனிங்க. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று. இனி அவருக்கு மரணம் இல்லை. அந்த ரெசரக்ஷன் பாடிக்கு இனி மரணம் இல்லை. மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. மரணம் அந்த பாடியை ஆண்டு கொள்ள முடியாது. இப்ப பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20-21வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே இருந்து, பரலோகத்திலிருந்து. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இப்ப அவர் என்ன பாடியில இருக்கிறாரோ அதே பாடிக்கு தான் நம்மள மறுரூபப்படுத்துவார் அப்படின்னு பவுல் சொல்றாரு. நம்ம மறுரூபமாக போகிறோம் இல்லையா இயேசு கிறிஸ்து வரும்போது. அப்ப என்ன பாடி நம்மளுக்கு? நம்ம ஸ்பிரிட் ஆக போறது இல்ல, நம்ம பாடியா தான் ஆக போறோம். இம்மார்டல் பாடி ஆக போறோம். இயேசு கிறிஸ்து இப்ப எந்த பாடியில இருக்கிறாரோ, தோமாவுக்கு எந்த பாடியை காமிச்சாரோ அதே மாதிரி தான் சரீரம் நம்மளுக்கு வருது. ஏன்னா இதே பூமியில 1000 வருஷம் இயேசு ஆள போகிறார். அப்ப நம்ம அவரோட கூட இருப்போம். எந்த பாடியில? அதே ரெசரக்டட் பாடியில தான் நம்ம இந்த பூமியில நம்ம இருக்க போறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52-53 நம்ம வாசிக்கலாம். எக்கால தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இந்த சரீரம் அழியாமலும் சாவுக்கேதுவாகிய இந்த சரீரம்
சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். இதுதான் மறுரூபமாக்கப்படுதல். சோ இயேசு கிறிஸ்து நம்மை மறுரூபப்படுத்தி இப்போ அவர் எந்த பிளஷ்ல இருக்கிறாரோ, எந்த பாடியில இருக்கிறாரோ, அதே பாடியா தான் நம்மையும் மாற்ற போகிறார். இப்போ வலது பரிசுத்துல இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி என் கடவுளேன்னு கூப்பிடுறதுனால அவர் கடவுள் இல்லைன்னு இல்ல அர்த்தம். ஏன் அவர் கூப்பிடுறாருன்னா அவர் பிளஷா இருக்கிறாரு. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், பிப்ளிக்கல். ஓகேவா? ரெசரக்ஷன் பாடியோட அவர் இருக்கிறாரு. ஓகே, இப்ப இத காரணம் காட்டி முஸ்லிம்களும் யெகோவா விட்னஸ்காரர்கள் என்ன சொல்றாங்க, பாரு இயேசு பிதாவை நோக்கி அல்லாவை நோக்கி கடவுளேன்னு கூப்பிடுறாரு, என் தேவனேன்னு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, பைபிள்ல தானே ரெஃபரன்ஸ் சொல்ற, ஓகேவா? முஸ்லிம்க தான் பைபிள்ல நம்புறது இல்லையேன்னு. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டா, குரான்ல சுவிசேஷம் படிக்கணும், படிச்சு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆமா இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னாக்கா கமெண்ட்ஸ்ல போடுங்க, அதுக்குண்டான வீடியோ நான் போடுறேன். ஓகேவா? ஸோ குரான்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்றதோ அதையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு புரியுதா உங்களுக்கு? ஏன் பரலோகத்துக்கு போயிட்டும் பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்து என் தேவனன் கூப்பிடுறாரு உங்களுக்கு தெரியுமா? பூமியில இருக்கும்போதும் சரி, பரலோகத்துக்கு போன பிறகும் சரி. ஏன் அவர் கடவுளா இருந்தா ஏன் இன்னொருத்தர் கடவுளா கூப்பிடணும்? அப்போ 2 கடவுளா 3 கடவுளான்ற கொஸ்டின் எல்லாம் இதுல இருந்து தான் வருது. when word became flesh, then father becomes God for that flesh. அது இயேசு கிறிஸ்துவா இருந்தாலும் அவர் இப்ப மாம்சமா இருக்கிறதுனால பிதாவானவர் அவருக்கு கடவுளாகத்தான் இருப்பாரு. ஓகே, ஸோ இதுதான் பதில். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இதை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.